தேவன் ஆபிரகாமை சோதித்தார். அப்போ சோதனை மனுஷனுக்கு யார் மூலமாக வரும்? ஆண்டவர் மூலமாக வரும். எப்போதாவது தான் வரும். அது வந்தால் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதை உறுதியாக நின்றுன்னு சொன்னால் அதுக்குரிய ஆசீர்வாதத்தை அது பிறகு தான் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அவ்வளோ விசேஷமான ஆசீர்வாதம் இருக்கும். ஏற்கனவே ஆதியாகமம் 12வது அதிகாரத்தில் கர்த்தர் ஆபிரகாம் கொடுத்த பெரிய வாக்குத்தத்தம் உண்டு. அது இனிஷியலான வாக்குத்தத்தம், அது கட்டாயம் நிறைவேறும். ஆனால் ஆழமான வாக்குத்தத்தம் என்னன்னு சொல்லி அந்த ஆதியாகமம் 22வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசித்து பார்க்கும்போது, ஆதியாகமம் 22:17, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும், உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும், கடற்கரை மணலைப் போலவும், கடற்கரை மணலை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும், பெருக பண்ணுவேன் என்றும், சந்ததியார்